Dear friends, welcome to our channel once again, ஏகே ரோமன் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிற மிக மிக ஒரு முக்கியமான ஒரு எபிசோட். எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஈவன் அட் ப்ரெசண்ட் டே டு டே லைஃப்லேயும் இல்லை நம்மளுடைய ஒர்க்கிங் பிளேஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒன்று வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்கணும்னா டாக்ஸிக் பீப்புள்ஸ். இப்போது எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அரௌண்ட் என்னென்னா அந்த டாக்ஸிக் பிஹேவியர், அந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நேச்சர். ஸோ எந்த மாதிரி இருக்கும்போது அந்த நேச்சர்னு சொல்லி விட்டாலும் அதனால் நமக்கு ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸ்லையோ இல்லை அந்த நேரத்துலையோ நமக்கு நிறைய ஒரு ப்ராப்ளமோ ஒரு காம்ப்ளிகேஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பீப்புள்ஸ் நம்ம சுற்றி இருந்தால் எப்படி நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். பை த வே, ஆனந்தகுமார், எமோஷனல் மாஸ்டர் கோச். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி டூ தட், அண்ட் ஆல்சோ யூ ஷேர் டு யுவர் நீடட் அண்ட் ஆல்சோ டு யுவர் ஃபேவரபிள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிலேட்டிவ்ஸ், எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது இப்போது ஹவு டு ஓவர் கம் டாக்ஸிக் பீப்புள்ஸ், எஸ்பெஷலி இந்த ஆர்கனைசேஷன் ஆர் இன் அவர் ஃபேமிலி லைஃப் ஆர் இன் அவர் டே டு டே இந்த லைஃப் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸிக் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அது எப்படி அவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். ஏன்னா அவங்களோட அதிலிருந்து வர்ற அந்த காம்ப்ளிகேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கு முன்னாடி எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு 7 டாப்பிக்கில் ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த டாக்ஸிக் நேச்சர். இப்படி என்ன அப்படின்னா, ஸோ இந்த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம ஒரு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு சக்ஸஸோ இல்லை நம்மளுடைய ஒரு ஹாப்பினஸ்ஸோ போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு வகையில் எய்தர் பை ஏதோ ஒரு வகையிலனா இவங்க நம்மளுடைய அந்த நம்மளை ஒரு எமோஷனலாக நம்மளை ஒரு மிரட்டுறது மூலமோ, அதே நேரத்தில் நம்மளை ஏதோ மற்ற விடத்தில் ஏதோ ஒரு பேனிக் வர்ற மாதிரி ஒரு ஸ்கேருக்கு வர்ற மாதிரி நம்மளை ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி நம்மளுடைய அந்த கோல் நம்ம ரீச் பண்ண முடியாமல், நம்மளுடைய ஹாப்பினஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியாமல், மற்ற அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு நம்மளுடைய அந்த கோல் ஆகட்டும், ஐடியல் ஆகட்டும், நம்மளுடைய லட்சியம் ஆகட்டும் போகாமல் பாதியிலேயே நம்மளை சஃபர் பண்ண பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் தே ஆர் ட்ரைங் டு மேனிப்புலேட். எப்படி மேனிப்புலேட் பண்ணுறா அப்படிங்கன்னா, அவங்களோட பார்க்கும்போது எஸ்பெஷலி அவங்க நம்மக்கிட்ட வர்றத தாட் பத்திர எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸாகவே அங்கே நிறைய நம்ம அவங்கள பார்க்குறோம். அப்புறம் இந்த பீப்புள்ஸ்கிட்ட ஒரு லேக் ஆஃப் எம்பத்தி இருக்கும். இப்போது நிறைய சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு லேக் ஆஃப் எம்பத்தி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு ஃபீல் பண்ண முடியுது. அதே நேரத்தில் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அந்த பெர்சன்ஸ்கிட்ட நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் மற்றவங்களை இல்லை நம்மளையோ மற்றவங்களையோ தேர் ட்ரைங் டு மேனிப்புலேட். அந்த மேனிப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு எமோஷனல் ஒரு இதில் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களே பண்ணுவாங்க, இல்லை அவங்களோட ஏதோ ஒரு ஸ்கில் ஓரியன்ட் இருப்பாங்க. அந்த ஸ்கில் மூலமாக மற்றவங்க மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவங்க கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு 2 or 3 இந்த ஒரு பிஹேவியர் இருந்தேன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் தேர் கம்மிங் அண்டர் டாக்ஸிக் பீப்புள்ஸ். அடுத்தது இவங்களோட அடையாளங்கள் எப்படி பாருங்கள், இந்த சிக்னிஃபிகேட் எப்படி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக எதுக்கு எடுத்தாலுமே ஒரு கிரிட்டிசிசம் இவங்ககிட்டே இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஒரு பாசிட்டிவாக யாரோ இவங்க சம்மந்தம் இல்லாதவங்களும் இருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ யார் நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல அவங்க ஒரு கிரிட்டிசிசம் அங்கே இருக்கும். ரெண்டாவது கேஸ் லைட்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் லைட்டிங் என்னென்னா, இது சைக்காலஜிக்கலாக நம்ம இங்கே ஒரு ஃபேக்டரை இங்கே பார்க்கலாம். அதாவது அவங்கக்கிட்ட நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் பார்க்கும்போது ஏதோ ஒரு குற்றம், அதாவது மற்றவங்களை அவங்களோட குற்றத்தை தே ட்ரை டு இம்போஸ் டு த அதர்ஸ். ஸோ மற்றவங்க மேலே அந்த ஒரு குற்றம் சுமத்துறதுலையே ரொம்ப காரியமாக இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது ஒரு எக்ஸஸ் ட்ராமா. ஏன்னா எல்லாமே இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ணுற இடத்துல எல்லாமே நார்மல் பெர்சன் அது ஒரு டிகிரி ஆஃப் லெவல் பண்ணுவாங்க. ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம், அது ஒரு டிகிரி ஆஃப் ஹாப்பினஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களோட சக்ஸஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு எக்ஸஸாக ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. அது வேணால் ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பிட்டியபிளாக வந்தேன்னா ரொம்ப இது பண்ணுறது, ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணா ரொம்ப. ஏன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி அவங்க நான் ரொம்ப கேர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் ஒரு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஓவராக ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து இவங்களோட அடையாளங்களாக நாம் இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா நீங்களும் கொஞ்சம் அவேராக இருங்க. அப்புறம் அடுத்தது பார்க்கும்போது என்னென்ன மாதிரி வகைகள் பாருங்க. இப்போ இதில் பார்க்கும்போது இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நார்சிஸ்ட் அப்படிங்குவாங்க. இந்த நார்சிஸ்ட்ங்கிற பீப்புள்ஸ் வந்து அவங்களையும் நம்ம சஃபர் பண்ணிட்டு மற்றவங்களும் இது பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீ, எப்போ பார்த்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எனர்ஜி ட்ரைனஸ். இவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் இருந்தாலேயே நம்மளுடைய அந்த பவர்ஸ் எல்லாமே ஒரு எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆகிடுது, நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது ஃபோர்த் டைப் பர்சன் எப்படி எப்போ பார்த்தாலும் ஏதோ காசிப்பில் இருப்பாங்க. ஏதோ ஒரு அரட்டை, ஏதோ ஒரு இதில் வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத ஒரு விவாதம், தேவையில்லாத அரட்டையில் வந்து அவங்களுடைய நேரத்தையும் வீணடிக்கி நம்மளுடைய நேரத்தையும் கூட அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இருந்தாரா நீங்களும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சரி இதெல்லாம் நான் பார்த்தாச்சு, இப்போ வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நம்பர் 2 வந்து எந்த மாதிரி அடையாளங்களை பார்த்தாச்சு. தேர்ட் பார்க்கும்போது என்னென்ன வகைகள் வந்து இந்த டாக்ஸிக் இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகும், நம்மளுடைய லைஃப்லையும் நம்மளுடைய கேரியரில் எப்படி இம்பேக்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட நம்ம அரௌண்ட் இருக்கும்போது நமக்கு வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடுத்ததாக பார்க்கும்போது நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமே இருக்குது இல்லையா, டிக்ரீஸ் செல்ஃப் எஸ்டீம். ஏன்னா எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே ஒரு டிகிரி மேலே நம்மளால் வந்து செய்ய முடியாதுங்கிற பண்ணுறாங்க. அப்போ நம்ம செய்கிற வேலையையே அவங்களோட மேனிப்புலேட் பண்ணி அவங்க கண்ட்ரோலை கொண்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபைனலாக அவங்க வந்து நம்மளுடைய ஒரு செல்ஃப் எஸ்டீம், அந்த சுய மரியாதையை கூட நம்ம வந்து டிக்ரீஸ் ஆகுது நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அப்புறம் பார்த்தா நம்மளுடைய இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரைண்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இருக்கோம். இந்த 3 விஷயத்தில் நம்ம இருக்கும்போது இது நமக்கு ரொம்பவே இம்பேக்ட் ஆகும். இது என்ன நம்மளுடைய ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்ம வெளியில் நம்ம கொண்டு போகிறோம். சரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? இப்போ 4 விஷயம் நான் ஃபேக்டர் பார்த்தாச்சு. எப்படி ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். அவங்களோட பிஹேவியர் வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா மற்ற எல்லாமே நார்மலாக ஒரு விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ரொம்ப ஒரு எக்ஸாக்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு லேக் ஆஃப் எம்பத்தி வந்து அவங்ககிட்ட இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கொண்டாந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அவங்களை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் வந்து இதுக்கு எந்த விதமான ஒரு மெஷர்மெண்ட்டோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ கிடையாது. நம்மளுடைய அந்த இன்ட்யூஷன், நம்மளுடைய உள்ளுணர்வு எந்தெந்த நேரத்தில் எந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து இப்படி பண்ணுறாங்கிறத நம்மளுடைய உள்ளுணர்வை வச்சு தான் பாதி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் கிட்ட இருக்கும்போது நம்ம கொஞ்சமே நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கும்போது நம்ம இது கண்டுபிடிக்கலாம். இதுவும் முடியலன்னா நம்மளுடைய வி ஆர் கெட்டிங் ஃபீட்பேக் ஃப்ரம் அதர்ஸ். ஏன்னா இதில் வந்து தப்பே இல்லை. ஏன்னா நம்ம வந்து சர்டன் டைப்பில் ஒரு போகிறோம், நம்ம அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை, ஒரு இடத்துல இருக்கிறோம், அவங்க நம்ம அறியாமலேயே நம்ம அவங்க கண்ட்ரோலை வந்து கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்க சொல்கிறபடி நம்மளை கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்மளுடைய எனர்ஜி வந்து நம்ம அறியாமலே ஒரு ட்ரைன் ஆகிட்டு போகுது. நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் இதுவும் கூட நம்மளால் பழையபடி நம்ம ரீகெயின் பண்ண முடியல, ஒரு மோட்டிவேஷன் இல்லை. இந்த மாதிரி நம்மளுடைய நேரம் எல்லாம் வந்து அவங்களுக்காகவே நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், மற்றவங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கேட்கறது தப்பே இல்லை. ஏன்னா அவங்கள பற்றி நம்ம ஃபீட்பேக் கேட்டு அவங்க எங்கெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்மளும் கொஞ்சம் அங்கே அவேர்னஸோடு நம்ம அங்கே இருந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 5 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இப்போது அவங்க எப்படி நம்ம டீல் பண்ணுறது பாருங்கள். அப்போ ஹவு டு மேனேஜ். ஏன்னா அவங்களும் சஃபர் ஆகக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹார்ம்னஸ் போகக்கூடாது. அதே நேரத்தில் நம்மளையும் காப்பாற்றுங்கிற அந்த கட்டத்தில் இருக்கிறோம் இல்லையா. இப்போ எப்படி நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது நமக்கு ஒரு செட் பவுண்டரிஸ் பண்ணிடணும். அதாவது இந்த ஒரு விஷயத்தில் இந்த வடிவல் சொல்கிறேன் இல்லையா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, இதை தாண்டி நானும் வரக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம அவங்க கூடவே நம்ம இருக்கிறோம், நம்ம கூட நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம கூடவே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சர்டன் ஃபேக்டர்ஸ் மேலே ஒரு சர்டன் ஒரு கிராஸ் ஒரு பவுண்டரிக்கு மேலே அவங்கள வந்து நீங்கள் ஒரு அப்ரோச் ஆகாமல் ஒரு கெட் க்ளோஸர் ஆகாமல் வைக்கும் போது நீங்கள் இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸுக்கு வந்து வெளியில் வந்துடலாம். நம்ம பார்க்கும்போது முடிந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கணும். அதாவது மற்றவங்களுடன் எப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காத விஷயம் இல்லை. டாக்ஸிக் பீப்புள்ஸ் கூட வித் இன்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் ஒரு லிமிட்டடாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த ஒரு பிஹேவியர் பீப்புள்ஸ்லேருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே வந்து செல்ஃப் கேர் வந்து ரொம்பவே முக்கியம்.
ஏன்னா அப்பப்போ வந்து நம்மளே இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பீப்புள்ஸ் வரும்போது நான் ஃபீல் பண்ணேன், அன்னைக்கு என்னோட டேஸ் என்னோட எப்படி போச்சு, என்னோட அந்த மூட் ஸ்விங் எப்படி இருந்துச்சு, என்னோட சேர்ஃபுல்லாக இருந்துச்சா, என்னுடைய அந்த எமோஷனல் ரெகுலேஷன் எப்படி இருந்துச்சு, என்னோட செல்ஃப் எஸ்டீம் எப்படி இருந்தது, என்னோட ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது யார்கிட்ட இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி ட்ரைன் ஆகுது, எந்தெந்த சுச்சுவேஷனில் உங்களுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாகுது, இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணும்போது நிச்சயமாக அந்த பெர்சனோ அந்த இடமோ அந்த என்விரான்மெண்ட்டோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு டாக்ஸிக் பீப்புள்ஸோட ஒரு டாமினேஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனல் நான் பார்க்குறது எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் வந்து நமக்காக உருவாக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாமே பார்த்தாச்சு, அவங்க ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, அவங்க எந்த மாதிரி பண்ணுறது எந்தெந்த டைப்ஸில் வர்றாங்கன்னு சொல்லி நமக்கு பார்த்துட்டோம். அப்புறம் அதனால் வர்ற விளைவுகளை பார்த்துட்டோம். எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கூட பார்த்துட்டோம். இப்போ கடைசியில் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நமக்காக உருவாக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் இன் அண்ட் அரௌண்ட் வந்து உங்களை சுற்றி வச்சுக்கிறது. அப்புறம் அவங்க கூட மட்டுமே உங்களோட அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் அங்கே இருக்கணும். எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, நல்ல ரிலையபிளாக பெர்சன் இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வைக்கும் போது நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே மேலேனா நீங்கள் நிச்சயமாக ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் கூட இதில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பிஹேவியர் மாறுதுங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து இந்த டாக்ஸிக் பிஹேவியர் இருக்குது. எப்படி நம்ம துணியை வந்து காய போடுறோம், ஆனால் வந்து துணி ஒரு ஈரத்தோட காயப்பட்ட துணி வந்து அதோட வாட்டர் ட்ராப்ஸ் வந்து எப்படி எவாப்ரேட் ஆகுது நமக்கே தெரியாது. எந்த நேரத்தில் எவ்வளோ எப்படி அந்த வாட்டரை எவாப்ரேட் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஈரமான அந்த துணி வந்து எப்படி ஒரு ட்ரையாக நல்லா ஒரு ட்ரையாக கொடுக்குதோ, நல்ல ஒரு காஞ்ச துணியை கொடுக்குதோ, அதே போல் நம்மளுடைய மைண்டும் இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் அரௌண்ட் இருக்கும்போது ஒரு சர்டன் பீரியடில் வந்து நமக்கு தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களை நம்ம தெரியாமல் அவங்க கண்ட்ரோலில் போய் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம தெரியாமலே நம்ம போய் மாட்டிடுவோம், ஸ்லேவ் ஆகிடுவோம். அந்த ட்ராப்ல இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ராப்லேயே நம்ம இருக்கிறேங்கிறத நம்ம புரிஞ்சு வைக்கிறதுக்கு நம்ம வந்து மற்றவங்க மூலமாக தான் நம்ம தெரிய வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஜஸ்ட் ஒன் செகண்ட் பார்க்கும்போது இந்த கிரிட்டிசிசம் எங்கே இருக்குதோ அதை நீங்கள் ஜஸ்ட் கேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த கேஸ் லைட்டிங்கிறது நல்ல ஒரு அருமையான வேர்ட்ஸ், இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து நம்மளை வந்து ஒரு விக்டிமாக மாற்றுவாங்க. இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த கேஸ் லைட்டிங் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இல்லை நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செய்யாத ஒரு விஷயத்த, நம்ம ஒரு சொல்லாத விஷயத்த நீங்கள் தான் செஞ்சீங்கிற மாதிரி நல்ல ஒரு ஆதாரத்தோடு சொல்கிற மாதிரி வந்து நம்மளை வந்து நம்மளுடைய மைண்டே ஒரு மேனிப்புலேட் பண்ணி சொல்கிறது இந்த கேஸ் லைட்டிங் சொல்லுவோம். இதுலேயும் நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி யாரெல்லாம் சுச்சுவேஷன் வருதோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, வில் see by the next video, the next topic.